ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கரிசி வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு அடை தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி ஒரு கப் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க, 1/4 கிலோ. அதே மாதிரி ரேஷன் புழுங்கரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன், அது ஒரு 1/4 கிலோ அளவு. 50 பாசிப்பருப்பு, அப்புறம் 50 உளுந்து, 50 பச்சைப்பயிறு, 50 பாசிப்பருப்பு, எல்லாமே 50 50 எடுத்துக்கணும். அரிசி மட்டும் ஒவ்வொரு 1/4 கிலோ எடுத்துக்கணுங்க. இப்போது நான் வந்து புழுங்கல் அரிசி முதல் போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் பச்சை அரிசி நான் போட்டுக்கிறேன். இதை வந்து எப்படின்னா, ஒரு 8 டைமாவது கழுவிடணும் அரிசியை நல்லா. ஏன்னா அது வந்து அந்த கலர் வந்து நம்மளுக்கு அது மாறணும்னு சொன்னால் கொஞ்சமாக நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா பெனஞ்சு விட்டு, இப்போ இந்த பயிருங்களோட சேர்த்து இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஒரு 6 7 டைமாவது நல்லா கழுவணுங்க. கழுவி எடுத்துகிட்டு இது வந்து டின்னராகவும் செஞ்சுக்கலாம், நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம். நான் வந்து டின்னருக்கு தாங்க இப்போ நான் செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசியை நல்லா இப்போ நான் கழுவி இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 5 6 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினதுமே இப்போ அதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. நல்லா ஒரு 6 மணி நேரம் கழித்து நான் எடுத்து பார்க்குறேன். சூப்பராக எனக்கு ஊறி வந்திருக்குங்க. இப்போ அந்த ஊறி வந்த அரிசி, பருப்பு எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சத்தானதுங்க கூட. நம்ம நார்மல் அரிசி போடுறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொருன்னு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக அரிசி இருக்குது, அதை வந்து நான் ஒரு 4 வத்தல், மிளகா வத்தல் 4 போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பருப்பு வகையில் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இஞ்சி, சீக்கிரம் செமிக்கிறதுக்கு இஞ்சி வந்து ஒரு துண்டு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாகவே சேர்த்திக்கலாம். இப்போ இஞ்சும் சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்புங்க, எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டாச்சு. போட்டுட்டு நான் ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டாக துருவி வச்சுருக்கேன். 1 கப்பு மல்லி இலை, 3 வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன், சோம்பு ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடையில் நம்ம போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்க கேரட்டு, வெங்காயம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கலக்கி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டை வந்து நம்ம இது உடச்சி ஊற்றிட்டு வச்சா அதை விட சூப்பராக இருக்குங்க. நான் தனியாக மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஊற்றும் போது நான் காமிக்கிறேன். வெஜிடபிள் எல்லாம் போட்டிருக்கனால அந்த முட்டையை வந்து நம்ம தனியாக வச்சு மாவில் மட்டும் ஊற்றிக்கணும். ரொம்ப சுவையாக இருக்கும் முட்டையை ஊற்றி நீங்கள் செஞ்சீங்கன்னா. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ மாவு வந்து நல்லா கலக்கியாச்சுங்க. உப்பு தேவையான அளவு போட்டாச்சு, பெருங்காயத்தூள் போட்டாச்சு, சோம்பு போட்டோம். இப்போ நான் ஒரு பேனில் இப்போ ஊற்றிக்கிறேன். இது வந்து புளிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. டக்குன்னு நம்ம ஆட்டினதுமே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு மேலாக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டின்னருக்காக இருந்தாலும் சரி. அதுக்கு ஹோட்டல் ஸ்டைலு சட்னி ஒன்று அரைச்சிருக்கோங்க, செம்மையாக இருக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் அந்த அடைக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.